இல்லை, நீங்கள் தமிழ்நாடு ஒன்று கேட்டீங்க, அந்த டேட்டா ஒன்று கொடுத்துட்றேன். அதாவது இந்த சஃபாய் கரம்சாரி அப்படின்னு அவங்க டேட்டா வச்சுருக்காங்க. அதை வந்து ஹிந்து பேப்பர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதில் லாஸ்ட்டு 10 வருடம் ஓவர் ஏ 10 இயர் பீரியட் அதில் டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 631 பேர் 631 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. அதில் தமிழ்நாடு 122 பேர், உத்தரப்பிரதேஷ் 85 பேர், டெல்லி அண்டு கர்நாடகா 63 பேர், டெல்லி 63, கர்நாடகா 63, தென் குஜராத் 61 பேர் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ், ஹரியானா 50 பேர். இது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இது இந்து பத்திரிகை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விசிகேனுடைய எம்பியான ரவிக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பும்போது துறை சார்ந்த மத்திய இணையமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 5 வருஷத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 332 பேர் இதில் இறந்துருக்காங்க. அதில் வந்து மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, செகண்டு ஹரியானா, 3வது வந்து தமிழ்நாட்டில் 38 பேர் இறந்துருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க. 2013 மத்திய அரசு இனிமேல் மனித கழிவை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு பதிலாக தேசம் முழுவதும் ஜெட் ரைடிங் மிஷின் கொண்டு வந்தாங்க. அந்த ஜெட் ரைடிங் மிஷின் என்பது வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்யப்பட்ட மாநகராட்சியில் மட்டும்தான் செயல்படும். உதாரணத்துக்கு கல்கட்டா, மும்பை, பெங்களூர், சென்னை போன்ற மாநகராட்சியில் தான். அதுக்காக தான் 2014க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா, ஊராட்சியிலிருந்து பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி 4 கட்டமைப்பில் உள்ள எல்லா இடங்களிலும் கழிவுநீர் அந்த உடனடியாக யூஜிடி அந்த சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தது. ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாநகராட்சியும் 500 கோடி 1000 கோடி நிதிகளை ஒதுக்குனாங்க. பட் இந்த செப்டிக் டேங்க் என்பது வந்து மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த காலத்தில் என்ன பண்ணால், முன்னாலெல்லாம் வெளிப்புற காடு கழனியில் போய் இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே ஒரு இது உள்ள அதாவது வீடு கட்டும்போதே சம்பு தனியாக தோண்டுவாங்க, அப்புறம் வந்து செப்டிக் டேங்க் தனியாக எடுப்பாங்க. அப்போ செப்டிக் டேங்க் பண்ணும்போது அந்த கொத்தனார் என்ன பண்ணால் உள்ள அந்த மெட்டீரியல்லாம் போட்டால் தான் அந்த தண்ணி உள்ளே இழுத்துகிட்டே இருக்கும் பூமிக்குள்ளே. சில இடங்களில் பூமி இழுக்காகும் போது பார்த்திங்கன்னா 5 வீடு வாடகை இருப்பாகும்போது செப்டிக் டேங்க் ஃபுல்லாகும்போது அந்த வண்டியை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வண்டியை வச்சு எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து எடுக்கும்போது என்ன உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகும்போது உள்ளே இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் உயிர் பலி ஏற்படுகின்றது. ஸோ அதனால தான் மத்திய மாநில அரசு எல்லா மாநில அரசு என்ன பண்ணால், இனிமேல் இந்த மாதிரி செப்டிக் டேங்கை யாராவது அந்தந்த லோக்கல் பாடி என்ஓசி இல்லாமல் நீங்கள் உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராமப்புறங்கள்னா எல்லாத்துமே ஊராட்சி மன்றங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாதனால அவங்களே என்ன பண்ணால், கழிவுநீர் எடுக்கக்கூடிய லாரிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஒரு 1500 2000 பேமெண்ட்டை வாங்கி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கி சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சென்னை மாநகராட்சி போன்ற எல்லாம் ஜெட் ரைடிங் மிஷின் இருக்கணும். ஆனால் மற்ற நகராட்சி மாநகராட்சியில் ஜெட் ரைடிங் இருக்குது, ஆனால் சரியான அளவில் செயல்பாடுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு மத்திய அரசு தூய்மை பணியாளர்களுக்கு காமன், அதாவது கழிவுநீர் எடுப்பதற்கும் சரி, அது காமனாக வந்து தூய்மை பணி ஒரு வாரியத்தும் போட்டு சேர்மன் போட்டாங்க. அதில் 2 முறை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சேர்மனை தான் போட்டாங்க. அந்த சேர்மனுக்கு என்ன பண்ணினா அண்ணனுக்கு தெரியும், அதுக்காக சொல்ல தினகரன் சார், ஏன்னா அவர் இதில் வந்து இந்த விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். அந்த சேர்மன் என்ன பண்ணுவோன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் ஒரு நாள் முழுவதும் உட்காந்து ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வில் என்ன பண்ணனா, அந்த பதிவேடுக்கும் பாருங்கள், பதிவேட்டில் தூய்மை பணியை செய்யக்கூடியவர்கள் ஒழுங்காக செயல்படுகின்றார்களா, அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு உபகரணம் கொடுத்துள்ளீர்களா, பாதுகாப்பு உபகரணம் கொடுத்தீங்களா, இறப்பு ஏதாவது உண்டா, காயங்கள் உண்டா, எல்லாமே அவங்க பக்காவாக ஃபைல் ரெடி பண்ணணும். ஃபைல் ரெடி பண்ணி நோட் போட்டு போகணும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, எந்த நகராட்சி மாநகராட்சியிலுமே இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது சம்மந்தப்பட்ட மாநகராட்சி கமிஷன் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறது கிடையாது. அது அவங்களுக்கு உதாசீனமாக நினைக்கிறது. அப்போ என்ன பண்ணால் அந்த நகராட்சி மாநகராட்சியுடைய சானிட்டரி எஸ்ஓ, இதே ஸ்பெஷல் கேடு முனிசிபாலிட்டி எம்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க, முனிசிபாலிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு போவாங்க. இதுதான் தொடர்ந்து நடக்கிறத வருது. இதன் மீது இந்த உயிர் இது பிரச்சனை, இதன் மீது உள்ள நிலைப்பாடு பெருசாக நினைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் மெட்ரோ வாட்டர் சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. அது சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் கூட தான் யூஜிடி வாட்டர் சப்ளை, அது வந்து சிவரேஜ் வாட்டர்னு சொல்லுவாங்க, கழிவு நீர். அதில் தான் இந்த செப்டிக் டேங்கில் சம்மந்தமான கழிவு தண்ணியில் அதில் தான் வருது. அதில் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்த்தா பல ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் 1 மாதமாக சர்வ கட்சிகளும் சேர்ந்து நம்ம சென்னையில் பெட்டனப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மெட்ரோ வாட்டர் ஹெட் ஆஃபீஸில் டெம்பரரி அந்த ஆஃபீஸ் இப்போ வந்து தண்டர்பேட்டில் இருக்குது, செந்தாரிப்பேட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ செம்பரே இருந்த ஆஃபீஸில் அந்த விஜயகுமார் மெட்ரோ வாட்டர் எம்டி இந்த ஊழியர்களையோ அந்த ஊழியர்களின் பிரதிநிதிகளையோ திரும்பி கூட பார்க்கலங்க. சர்வ கட்சிக்காரர்களும் போராட்டம் பண்ணாங்க, ஒன்றுமே திரும்பி பார்க்கல, எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடில், அதாவது ஒரு தூய்மை பணியாளர்னால் இவங்களுக்கு ஏதோ கிள்ளிக்கிற மாதிரி. நீங்கள் தமிழ்நாடு முழு நீங்கள் என்ன நினச்சாலும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து
தூய்மை பணியாளர்களை அதிகாரிகளோ ஆளும் அரசியல்வாதிகளோ பொருளாகவே நினைக்கிறது இல்லை என்றால் அதுக்கு சின்ன உதாரணம், சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர், துறை சார்ந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரை எவ்வளோ கேவலப்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்கள கைது பண்ணி அங்கங்கே அங்கவங்க அலைய விட்டது உங்களுக்கு தெரியும். ஆகவே தூய்மை பணியாளர்கள் நம்மை போன்றவர்கள் தான். நமக்கு எப்படி உணர்வு இருக்குமோ அவர்களுக்கும் உணர்வு உண்டு. ஆனால் அந்த உணர்வு என்ற சிந்தனையை ஆட்சியாளர்களோ அல்லது துறை சார்ந்த உள்ளாட்சி அமைப்புகளோ ஒரு கவலைப்படுது. அந்த துறை சார்ந்த உயர்திகாரிகள் அவர்கள் மீது கவலைப்படுவது கிடையாது, அவங்கள் மீது உண்டு அக்கறை கொள்வதும் கிடையாது. அவர்களை அடிமைத்தனமான ஒரு நிலைப்பாடு தான் உருவாக்குகின்றார்கள். அதைத்தான் இவர்களைப் போல சங்க தலைவர்கள் ஏன் அந்த ஊழியர்களை ஏன் நீங்கள் மதிப்பு கொடுக்கல சார்? ஒரு காலத்தில் லைஃபாய் சோப்பு எல்லா சோப்பும் கொடுப்பாங்க சார், எல்லா மூலப்பொருளும் வாரந்தோறும் கொடுப்பாங்க. இப்போ எந்த இதுவும் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒப்படைச்சிட்டு ஓடிடுது. அப்போ எப்படி இதில் இந்த உயிர் சேதம் வராமல் எப்படி நான் பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். பாதாள சாக்கடை திட்டம், இதற்கான சிவரேஜ் வாட்டர் சப்ளை இப்போ தான் மத்திய அரசு நிதி கொடுத்து அதில் வேலை நடக்குது. இன்றைக்கி 60% தமிழ்நாட்டில் இந்த திட்டம் கிடையாது. அப்போ சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? டெல்லிக்கு கொண்டு போயிருக்காரு. என்ன சார்? ஸ்டேட் பேஸ்ல செய்ய வேண்டியது நிறைய இருக்கும்போது டெல்லிக்கு கொண்டு போயிருக்காங்க. எது பார்லிமெண்ட்ல இதை கொடுத்து கொண்டு போயிருக்காங்க. இல்லை பார்லிமெண்ட் ஒரு விஷயம் சார். அதில் சில விஷயங்கள் அதுக்குள்ளே என்னென்னா நல்லா புரிஞ்சுடுங்க. தூய்மை பணியாளர்கள் என்றாலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தான் இந்த சமூகம், இந்த அரசாங்கம் மென்ஷன் பண்ணி காட்டுது. அப்போ அப்படி இருக்கின்ற போது அந்த சமுதாயத்தை சேர்ந்து ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது அந்த சமுதாயத்தினுடைய தாற்பயமான எம்பி நாடாளுமன்றத்தில், நான் இது வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன், அது சொல்லும்போது அந்த சமுதாயத்துக்கு உள்பட்ட அந்த மத்திய இணையமைச்சர் தகவல் சொல்கிறார். ஏன்னா கேள்வி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கேள்வியை முன்கூட்டி கேட்கும்போது பதில் இந்த மாதிரி கேள்வி நான் கேட்க போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கான பதில் அந்த அமைச்சர் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அது உடனே கேட்குற கிடையாது. ஏற்கனவே இந்த கேள்வி நாங்கள் கேட்க போகிறேன்னு சொன்னோம்னா அவங்க எதுவும் உடனே டக்குன்னு அதுக்கான தகவலை கொடுக்குறாங்க, அவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். பட் அதுக்குள்ளே அந்த சமுதாய மக்களை மட்டும் நிறைய இடங்களை காரணம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த தூய்மை பணி வாரியம்னு போடுறாங்க, அதுக்கு ஒரு ஆள் போடும்போது என்ன பண்ணுவானா அதுலேயும் நிறைய கோல்மால் இருக்குது. அந்த தூய்மை பணி வாரியம் என்பது அங்கே நிர்வாகம் பண்ணும்போது குற்றங்களை அங்கே நடவடிக்கை சரியாக எங்கேயாவது ஒரு தூய்மை பணி இந்தியா அளவில் தூய்மை பணி வாரியத்தின் சார்பில் மத்திய அரசு போடப்பட்ட அந்த சேர்மன் பதவியில் உள்ளவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தார்களா? ஒரு இடத்த நீங்கள் காட்டுங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே போல் இப்போ தினகரன் போன்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளுக்கு அந்த மாதிரி பதவிகள் கொடுத்தா நிர்வாகம் கரெக்டாக நடக்கும். அவருடைய மனசில் என்னென்ன ஓடு தெரியுமா? ஏன்னா இதில் நல்ல அதாவது மக்களை, அதாவது உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். பிறகு அண்ணா சொன்னார், நாம் ஒரு சட்டை போடுறோம், அதுக்குள்ளே பனியன் போடுறோம், நம்முடைய கட்டை இப்போ ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறோம். இது கிராமத்திற்கு லட்சணம் மாதிரி. அதே போல் மனித சமூகத்தை இன்றைக்கி ஒரு கரெக்டான லெவலில் கொண்டு போய் அவங்கள தூய்மைப்படுத்தியான நிலைமை இந்த தூய்மை பணியாளர்களுடன் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க? யார் நீங்கள் மதிக்கிறீங்க? இன்றைக்கி ரோட்டில் எவ்வளோ பெரிய அதெல்லாம் உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது சார். ஆகவே தூய்மை பணியாளர்களை இதுவரையிலும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளையோ அவங்களுடைய இறப்புகளையோ அவளுக்கு துயரங்களையோ இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் இதுவரைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் இவர்களுக்கு எல்லா சலுகையும் நாங்கள் கொடுத்தது போல் போலி பில்லை போட்டு சுருட்டி கொண்டு அதை சரி செய்வதற்கு தணிக்கைத்துறை அதிகாரிகளுக்கும் 5% கொடுத்து டாட்டா பைப்புன்னு சொல்லக்கூடிய காலம்தான் தமிழ்நாட்டில் கடந்த பல வருஷமாக ஓடிட்டு இருக்குது சார். இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆகவே தூய்மை பணியாளர்களை இனி இந்த அரசாவது நல்லா செயல்படுத்தணும். இந்த திட்டங்கள், அதாவது இந்த மாதிரி உயிர் பலிகள் நடக்கக்கூடாது. இதுக்கு எந்த செப்டிக் டேங்க்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்தந்த லோக்கல் பாடி, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் உள்ள அந்த சுகாதார அதிகாரியோட NOC வாங்க வேண்டும். ஆனால் யாரும் அதை பின்பற்றதே கிடையாது. ஆனால் இப்போ நாள்பட நிறைய இடங்களில் செப்டிக் டேங்கு அவங்க கசாரா உசாரானோன்னா டக்குன்னு போட்டோன்னா அது யாரும் போட்டுக்கிட்டோம் ஸ்டெட்டாட்டிங் மிஷின் தான் பண்ணணும். ஸ்டெட்டாட்டிங் மிஷின் தான். ஏன்னா ஆனால் என்ன விஷயம்னா அந்த மேனுவலை ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், பாதாள சாக்கடை திட்ட பணிகளில் 60% பணிகள் தரமற்ற பணிகள், மூடி உடஞ்சி விடும். நீங்கள் மூடி அந்த மழை நேரத்தில் பாருங்க, மூடியெல்லாம் உடஞ்சி தான் கிடக்கும். வந்துடும் இல்லையா? அது கார்பரேஷனுடைய இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடும்ல. அதே கார்பரேஷன் தான் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய பணிகள் செய்யக்கூடியவர்கள் கனெக்டிங் நோக்கியாக போடுவாங்க. எப்படி கனெக்டிங்னா, இப்போ உதாரணத்துக்கு பக்கத்தில் ஒரு நகராட்சி இருக்குதுன்னா மாநகராட்சியோட முடியும். அப்போ நகராட்சிக்காரங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்கான ஃபண்டு, நீங்கள் லோன் அலாட் ஆகிடுச்சு, நீங்களும் ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி 3-in-1 ஃபண்டாக ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை கனெக்டிங் கொடுத்தோன்னா இவங்க சென்னை மாநகராட்சியில் இருந்து டக்குன்னு பக்கத்தில் நகராட்சி கனெக்டிங் கொடுத்துருவாங்க.